வணக்கம் வந்தனம் நமஸ்கார். லைஃப் நெட்வொர்க் டிவி பெருமையுடன் வழங்கும் லெமனேட் வித் லீ ஷோ இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே முன்னிட்டு ஃபீச்சரிங் கண்ணம்மா. மீடியா பார்ட்னர்ஸ் விமர்சகர் MKU தமிழ் மலேசியா இந்தியன் ஃபேன் கிளப் மற்றும் பிரசாதா பவர்ட் பை ஹவுஸ் ஆஃப் இசை ஹெரிட்டேஜ். இன்றைக்கு என்னுடன் கண்ணம்மாவின் கண்மணிகள். வணக்கம் தேவி லட்சுமணன். வணக்கம் மற்றும் ஸ்மைலி மீனு. வணக்கம். Welcome to Lemonade with Lee show. Thank you so And much. happy Women's Day to both of you. Happy International Women's Day to you too. Thank you. தேவி லட்சுமணன், உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் மக்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். என் பேர் தேவி லட்சுமணன். நான் வந்து I started my dance and music learning since 6 years old. So நான் வந்துட்டு ஒரு டான்ஸரா தான் அறிமுகமானேன். அப்புறம் ஒரு டீனேஜ் ஏஜ்ல தான் வந்துட்டு I was a singer, started as a singer. அப்போ பாடகியா அப்படியே மூவ் பண்ணி படிப்படியா வந்து இப்போ வந்து நான் ஒரு இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் மியூசிக் டீச்சர். இப்போ ஐம் அ டைரக்டர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் இசை ஹெரிட்டேஜ். We nurture children through arts and culture. I'm also a chairman of Persatuan Kebudayaan dan Kesenian Warisan Malaysia. And adding on, I'm also a health and wellness technopreneur. Great, fantastic. Okay, உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்தாச்சு. ஸ்மைலி மீனு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். Okay, வணக்கம். ஸ்மைலி மீனு வந்து இஸ் ஆக்சுவலி என்னோட நிக் நேம். ஏன்னா அது காலேஜ் டேஸ்ல இருந்து ஒரு கிடைச்சு. எப்படி அந்த நிக் நேம் ஸ்மைலி மீனுன்னு வந்தது? மீனு வந்து சின்ன வயசுல இருந்தே என்னோட ஒரு காட்ஃபாதர் எப்போதுமே மீனுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதுல இருந்து அப்பா அம்மா எல்லாருமே அந்த மீனுன்னு ஒட்டிக்கிச்சு. ஸ்மைலி வந்து ஆக்சுவலி என்னோட லெக்சரர், நீ எப்போதும் சிரிச்சிட்டு இருக்க, ஸோ என்னோட ஸ்மைலி மீனுன்ட்டு அந்த பேர் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் நோ மை நேம். ஸோ கொடுத்த பேர் வந்து தாய் தந்தர் கொடுத்த பேர் வந்து மீனாட்சி கந்தசாமி. ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து அப்பா அம்மா கூடயே சுத்துவேன். எங்க சுத்துவேன்னா NGOஸ்க்கு, நிறைய சமுதாய வேலைக்கு, எங்கெல்லாம் ஒரு சில விஷயம் செய்யணுமோ அங்கெல்லாம் செய்வோம். சமூக சேவை நிறையவே செய்வோம். அதுக்கு பிறகு அதே சமுதாயத்துல இருந்து தான் LPDMனு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, லக்ஷ்மி பூஜை தியான மன்றம். அங்க இருந்து தான் நான் ஆக்சுவலி வளர்ந்தது. 2வது வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, வளர்த்த வீடுன்ட்டு. அப்ப நான் வந்து ஒரு சமுதாய குழந்தைன்னு சொல்ல முடியும். ஸோ அங்கிருந்து வளர்ந்துட்டு அதுக்கு பிறகு படிப்புக்கு வந்து US போயிட்டு படிச்சுட்டு திருப்பி வந்துட்டு பிறகு என்ன செய்ய தெரியல, ஏன்னா நிறைய வேலைகள் கிடைக்கல நான் வர டைம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஹோட்டல் லைன், UNHCR யுனைடெட் நேஷன்ஸோட வேலை செய்யறது. அதுக்கு பிறகு தெரியல, எனக்கு இஷ்டம் வந்து எப்போதுமே NGOஸ்ல வேலை செய்யணும்னு ஒரு சமூக சேவைக்கு அதுலயே போகணும் போல. ஸோ அதனால மறுபடி இவெண்ட்ஸ்ல போயிட்டு பல NGOஸ்ல வேலை செஞ்ச ஒரு அனுபவம் நிறைய கிடைச்சது. கடைசியா நான் வேலை செஞ்ச ஒரு NGO வந்து 2, ஒன்று கோபியோ, இன்னொன்று வந்துட்டு HYO போர்ட்டல். ஆனா HYO போர்ட்டல் கிடைச்ச நிறைய பொக்கிஷம் வந்து குழந்தைகள். ஸோ எனக்கு வந்து தட்ஸ் மை லைன். I choose to build young children, youth and women development. அந்த சமயத்துல தான் வந்துட்டு கொஞ்ச காலமா வந்து ஒரு லவ் ஃபவுண்டேஷன் அமெரிக்கால இருக்கு, தி லவ் ஃபவுண்டேஷன். அங்க வந்துட்டு ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு குளோபல் லவ் டேன்னு ஒரு ஈவெண்ட் ஆரம்பிச்சு 2009ல இருக்கு. அதுல இருந்து தொடர்ந்து 2012ல வந்துட்டு லவ் அம்பாசடர்னு எனக்கு ஒரு டைட்டில் கிடைச்சது. ஸோ ஃபார் ஐ ரெப்ரசென்ட் மலேசியா. ஜஸ்ட் ஃபார் திஸ் 1ஆம் தேதியில இருந்து I'm actually selected as board of directors for the love function in US. Oh, congratulations. Congratulations. So இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா என் தாய் தந்தையர் கொடுத்த ஆசீர்வாதம். And of course my gurus and all this goes back to my students. Because அவங்க கொடுக்கலனா எங்களுக்கு இந்த opportunity இருக்காது. So அதுதான் என் வாழ்க்கை. ஸோ இப்போ அதை தொடர்ந்துக்கிட்டு இப்போ I have become like her, health and wellness technopreneur. I'm a counselor and also a holistic healer. So that's what we do. Yeah, we do best. Yes. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜர்னியோ கேட்கும்போது. கண்ணம்மா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வியூவர்ஸான நீங்க வந்து யோசிப்பீங்க, இதுல 3 பேர்ல வந்து யாரு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி. சோ தேவி லட்சுமணன், நிச்சயமா நீங்க அதுக்கு ஒரு நல்ல எலாபரேட் பண்ணாங்க கண்ணம்மா பத்தி சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Definitely. Okay, ஆனா யாரு கண்ணம்மா இல்ல, நம்ம எல்லாமே கண்ணம்மா. அது மக்களுக்கு அது எப்படின்னா இப்ப பாருங்க, கண்ணம்மா அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வர்றது வந்து பாரதியார் கண்ட புதுமை பெண். அதுதான் நமக்கு வந்து
முதல்ல நமக்கு தாட் வந்துச்சா. ஓகே, ஸோ பாரதியார் கண்ட புதுமை பெண் வந்து இந்த புதுமை பெண் வந்து மாடர்னைசேஷன்ல மட்டும் இல்லை, இன்னும் பிகாஸ் நான் ஒரு புதுமை பெண் அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் ஒரு இடத்துக்கு நல்லா வேலைக்கு போறேன், நான் வந்து ஒர்க்கிங் மதர், அப்புறம் நான் மாடர்னா கொடுத்துறேன், இதுதான் வந்து உங்க மாடர்னைசேஷன் அப்படின்னு. இட்ஸ் ஆக்சுவலி அபவுட் your thinking, the modern thinking, right? So and the modern thinking பார்க்கும்போது there are so many things you have to break, meaning your superstitious belief, உங்களுக்கு போட்டிருக்கிற சில ரூல்ஸ், அப்புறம் பெண்ணா இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற ஒரு இது. இன்னும் சில women வந்துட்டு you are reduced to kitchen, bed and children, இன்னும் அதுதான் உங்களோட நீங்க தான் அதுதான் அப்படின்னு சொல்றது old thoughts, அந்த old thoughts. அது மட்டும் தான் இல்ல, பாரதியார் வந்து ஆக்சுவலி அவரோட ஒரு பெண்ணை வந்து அவர் எப்படி பாக்குறாரோ அதை தான் வந்து கண்ணம்மாவா உருவாக்கி இருக்காரு. அந்த கண்ணம்மாவா தான் நம்ம பெண்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கோம். இதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை, இது நம்மளா கண்டுபிடிச்சு வந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப இது வந்து முன்னிலிருந்தே வந்து நிறைய பெண்களை வந்து சொல்லி இருக்காங்க. ஆனா இப்ப வந்து ஐ திங்க் மேபி வித் மீடியா and all that it is actually நிறைய பேருக்கு போய் சேருது. பட் sadly not all women. இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல நல்ல வேலையில இருக்காங்க, they are very modern. ஆனா அந்த மாடர்ன் திங்கிங்ல இன்னும் வெளியே வராங்க. எஸ், சோ இத முன்னிட்டு தான் வந்துட்டு நான் போன வருஷம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கே வந்துட்டு ஒரு சோலோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணம்மா தி எம்பாடிமென்ட் ஆஃப் 6 ரைட்ஸ். அதுல வந்து என்னன்னா we actually என்ன சொல்லிருக்கோம்னா, woman don't forget your worth, you worth more than what you think, and you see the best of you and you are a blessing to another. அததான் வந்து நான் முன்னிட்டு ஒரு சோலோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சேன். இந்த வருஷம் வந்துட்டு இட்ஸ் a continuation of that woman you are leader. So இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து women you are leader. Yes. So நிச்சயமா ஸ்மைலி மீன் வந்து கண்ணம்மாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கீங்க. பார்வையாளரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கண்ணம்மா பத்தி? அதோட தொடர்ச்சியா வந்து இப்போ யூ ஆர் லவ் அப்படின்னு இன்றைக்கு நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே, அந்த ஷோ போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக தான் இருந்தாங்க. நான் நினச்சேன் நிறைய பேர் ஆடுவாங்க, பார்த்தா இவங்க ஒரே ஒரு ஆளாக தான் ஆடுறாங்க. அஃப்கோர்ஸ் சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் என்ன சிறப்புனா அந்த பாடகியும் ஒருத்தர் வந்து லேடியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவங்க முக்கால்வாசி லேடிஸாக இருந்தாங்க, சில பேர் ஆண்கள் இருந்தாங்க. இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் தந்தையார் என் கூட வந்தார், ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்து என் தந்தையார் வந்து சின்ன வயசுல இருந்தே பெண்ணுக்கு வந்து எப்போதுமே ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. there's always a role for a women. அதாவது பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தன்னால் செய்ய முடியும், தன்னம்பிக்கையோட இருக்கும். எங்க அப்பா வந்துட்டு என் கூட உட்கார்ந்து பார்க்கும் போது கூட சொன்னாரு, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. there were times அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, இனி என் கலங்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் சொன்னாரு, ஒரு பெண்ணுக்குமா இவ்வளவு உண்மை வந்து வெளிப்படமா வந்து சொல்றதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ரெண்டாவது, சொந்த கதையை சொல்லும் போது அது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கட்டணை பார்த்து அந்த ஸ்டேஜ்ல அங்க உட்காந்துங்க எல்லாருக்கும் கண்ணுதான் கலங்கிருச்சு. பிகாஸ் we can relate to her story and it's not only her. இந்த கதை வந்து ஒருத்தங்களோட வாழ்க்கை கதையா இருந்தாலும் அது எல்லாரோட பெண்களோட கதை. So it's not just today, it happened from Mahabharata time இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா there means something is needed to be done. நம்ம ஏதோ சரியா இன்னும் சரி விஷயங்கள் வந்து இன்னும் செய்யல, அது இந்த நாள்ல வந்துட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ அன்னைக்கு போன வருஷம் வந்து ஒரு பார்வையாக வந்து இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை இப்படி பேசும்போது சாரி சில உண்மைகளை சொல்லும் போது நிச்சயம் வலிக்கும். ஆனா இந்த வலியில இருந்தும் பல புது விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து தேவி லட்சுமணன் சொல்லியிருந்தீங்க, பெண்களுக்கு நிறைய தடை இருக்கு, இந்த தடையெல்லாம் விட்டு வெளியே வரணும், ஓல்ட் தாட்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்து நியூ திங்கிங், மாடர்னைஸ் திங்கிங்கும் இருக்கணும், அந்த வளர்ச்சி நம்மளுடைய தாட்ஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இதுக்கு வந்து குடும்பத்திலேயே நிறைய தடைகள் இருக்கு, பெண்களுக்கு வந்து குடும்பத்திலேயே நிறைய தடைகள் இருக்கு, சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தடைகள் இருக்கு. நிச்சயமா நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க, நான் அதை அனுபவிச்சிருக்கேன், மீனும் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தடையை வந்து எப்படி பெற்றோர்களுக்கு வந்து எப்படி அந்த அவேர்னஸ் கொடுக்குறது? பெற்றோர் பார்த்தீங்கன்னா நீங்க being a single mother yourself, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க, எப்படி வந்து அதுல இருந்து மீன் வெளியே வர்றதுக்கு நீங்க முயற்சி செய்யணும்? ஓகே, ஆக்சுவலி எனக்கு கேட்டீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் my parents they are modern thinkers தான். ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு they are very
கொஞ்சம் நிச்சயமா அதான் ஏதோ ஒரு காலகட்டத்துல அது தடைகள் இருக்கு. சோ அவங்க வந்து என்கிட்ட வாயை திறந்து நீ தைரியமா இதை பண்ணலாம்னு சொல்றதை விட அந்த ஓல்ட் தாட்ஸ்லயே வச்சு கொஞ்சம் அந்த ஃபியரை மூட்டி தான் எல்லாம் பண்ணாங்க. பட் மேபி தே ஸ்டில் ஹேட் தட் மாடர்ன் திங்கிங்னால அந்த மேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமா எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு நினைக்கிறேன். சோ அதனால ஒரு முடிவை எடுக்கும் போது லைக் எஸ் ஐ ஒரு 3 years back I got divorced and I have 3 children. I walked out divorce. So what happened is அந்த முடிவை எடுக்கும் போது என்னோட எங்க அம்மாட்ட இருந்து எனக்கு நிறைய தகவல் வந்துச்சு. She didn't want that. But thing is அதை வந்து எப்படி நான் மீறி நினைச்சேன்னா அவங்க கொஞ்ச நாள் அதை ஷட் ஆஃப் பண்ணிட்டேன். I didn't want to listen because ஒரு பெண்ணா வந்துட்டு நான் என் பிள்ளைங்க அதை மட்டும் நான் பார்த்தேன். You got the freedom of making the decision. Yes. அப்ப இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா I'm actually teaching my daughter. I got 2 daughters, okay, and 1 son. So என் பையனுக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி நான் இப்போ இருந்தே வந்து I'm actually teaching them about freedom. I don't stop them. எது வந்து நீங்க அவங்க இதெல்லாம் தப்பா பேசக்கூடாது, இப்படிதான் நீங்க நடந்துக்கணும். இப்ப என் பையன்கிட்ட சொல்றேன், ஒரு பெண்ணை வந்து நீ இப்படிதான் பார்க்கணும். அவன் சும்மா லாட்டுக்கு கூட என்னோட பொண்ணை வந்து சும்மா கை ஓங்கி அடிக்கணும். No, you cannot raise hand on a girl. அதை நீ பண்ணவே கூடாது. சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி என் கேர்ள்கிட்ட என்னோட டாட்டர்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், பெரியவங்கள்ட்ட சொல்லுவேன், நீ வந்து ஒரு மேனை தேர்ந்தெடுக்கும் போது உன் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது இதெல்லாம் தான் நீ பார்க்கணும். பட் அதை நீ பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீ உன்னோட ஒர்த் பாரு. உன்னோட ஒர்த் நீ பார்த்து நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீ போய் தேட தேவையில்ல. You will just attract the right person கூட சொல்றதோட அந்த right one will come in and both of you will lead life together. And Lynn, நீங்க சொன்ன போல I'm no more single mother. Okay. இது கூட yes, very good. Yes, இது கூட நான் வந்து தைரியமா I can open it up today because ஏன்னா இப்ப சிங்கிள் மதரா ஒருத்தர் வந்த கேட அவங்க வந்து ஒரு நல்ல ரொம்ப தைரியம் எடுத்து நிறைய விஷயம் பண்ணாங்க because they have the freedom, you know, Yes. to decide and all that. But என்னன்னா அந்த ஃப்ரீடம்ல வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல வந்துறாங்க. ஓ ஆண்கள்னா இப்படிதான், நான் சிங்கிள் மதரா இருக்கிறதுனால என்கிட்ட அட்வான்டேஜ் இருப்பாங்க. ஒரு மேன் வந்து நல்லபடியா வந்து பேச வந்தா கூட போச்சுடா எப்படியாவது இன்னும் அந்த ஒரு தாட்லயே போக ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ல வந்து யூ ஆக்சுவலி டோன்ட் see the love within you. அந்த ஒரு டிஃபென்சிவ் மோட்ல வரும்போது அந்த லவ்ன்ற ஒரு எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட ரேடியேட் பண்ண மாட்டேங்குது. அது ரேடியேட் பண்ணாத போது யூ கான்ட் ஈவன் கிவ் தி பெஸ்ட் டு யுவர் சில்ட்ரன். Right? Yes. So என்ன கேட்டீங்கன்னா even if you're a single mother நீங்க வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் அதை தான் தேடி போகணும்னு சொல்ல அந்த லவ் சேனலை வந்து ஆஃப் பண்ணாதீங்க. Let it open. You know, let be open hearted because நீங்க வந்து alone இருந்தா கூட you see lonely is different, being alone is different. When you are alone you will start fulfilling more of you. அந்த love energy வந்து இன்னும் நிரப்பும் உங்ககிட்ட. So அந்த alonenessல அந்த love energy உங்களுக்கு நிரப்பும் போது definitely another person who is alone and who is full of love will meet. அந்த நேரத்துல அந்த மீட் வரும்போது தான் அந்த love will spark. இதையும் நமக்கு நிறைய பேர் கத்து கொடுக்கல. தெரிஞ்சும் கூட அதை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. நம்ம தமிழர்கள் குடும்பத்துல வந்து இது ஒரு டேபுவாவே இருக்கு. ஆமா, டிவோர்ஸ் பண்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. டிவோர்ஸ் பண்ணி வந்துட்டா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அடையாளம் கொடுத்துறாங்க. ஒரு தப்பான ஒரு அடையாளம் தான் முக்காவாசி பேர் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒரு லவ் இன்னொரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து நம்ம பெற்றோர்களும் சரி குடும்பத்தோரும் சரி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி மேபி ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கேன் அக்செப்ட் இட். பட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வரும்போது நம்ம சொசைட்டி அப்படின்னு வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்னமும் வரல. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எந்த மாதிரி அவேர்னஸ் இவங்களுக்கு அவங்களுக்கு நான் அவேர்னஸ் கொடுக்கறதோட I would say woman நான் வந்து சப்போர்ட் சிஸ்டம்க்கு அவேர்னஸ் கொடுக்கறதோட the woman herself, you don't just bother about them. It's you, your love, your aloneness and your circle. You be the person. Alright? நீங்க அந்த பர்சனா மாறினாதான் the person around you, because there are many people நீங்க awareness கொடுத்தா கூட they are committed not to change. Yes. Why are you wasting your time? So இன்னைக்கு கூட இந்த டாக் ஷோ and all that இன்னைக்கு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசுறது நம்ம ஓபன் அப் பண்றது எல்லாமே வந்துட்டு there are many women out there who wants to start up something. Yes. But they don't know where to start.
let us start. You'll be the follower and just come. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க ஆரம்பிங்க. Why not? That is the thing. So சுத்தி இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க அப்படிலாம் சொன்னா கூட அவங்க மைண்ட் செட்ல இன்னும் ஒரு ட்ரெடிஷனை கொண்டு வந்து இன்னும் ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு வந்து தான் உங்களை முடக்குவாங்களே தவிர for me individually ஒரு woman wake up. So women and பெண்களாக நம்ம வந்து அந்த ஃப்ரீடம் நம்மளே எடுத்துக்கணும் நம்ம கையில அப்படின்னு சொல்றீங்க. ஆமா நிச்சயமா be strong, be bold. Yes. And just don't off your love channel open when you are full, when you yourself are full, you are overflowing. So அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய exactly and love அப்படின்னு சொல்லும்போது எந்த சேனல்ல இருந்துனால வரும். Exactly. அது வந்து இப்ப நான் சொன்னது வந்து I'm no more single mother. Yes, I'm into a relationship now. Okay, I'm moving forward. Yes. But not everybody needs that. Yeah. So you are okay to be alone. Yes. You are okay to be alone. You are okay to move forward. Not is fine, no problem at all. நான் சொல்றது என்னன்னா அந்த டிஃபென்சிவ் மோட்ல வராதீங்க. நான் சிங்கிளா இருக்கேன் எல்லாம் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க போறாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் இதை no, don't do that. உங்களோட கிரியேஷனே is not for that. Then why are you forcing yourself into that? Correct. So அதுதான் வந்துட்டு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஏன் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கடந்து வந்த ஜேர்னில வந்து நிறைய பெண்கள் இன்றைக்கு இருப்பாங்க ஆனா ஒரு முடிவு எடுக்க முடியல ஏனென்றால் அந்த ஃப்ரீடம் இல்ல. They are always defined by what others are thinking. Actually freedom வந்துட்டு there's no one who's like யாரும் வந்துட்டு நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் யாரும் இல்ல அவங்கள முடக்கிக்கிறாங்க. ஈஸி அந்த ஓகே மேபி அவர் பேரண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போடலாம் ரெகுலேஷன் பண்ணலாம். But you have the rights to say yes or no. Yes. So why are you not taking the rights for yourself? அதுதான் அது நீங்க எடுக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனை. So it's the woman herself is not doing it. So சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி if you can't decide for yourself, if you don't come to a stand yes or no னு வராம இருந்தீங்கன்னா then everything is gone. Yes. Right enough. So ஆங்கிலத்துல சொல்லுவாங்க learn to say no அப்படின்னு சொல்லுவாங்க. So it's sometimes it's not negative. No ன்னு சொல்றது அது நெகட்டிவே கிடையாது. It's just that நம்மளுடைய limitations நம்மளே தான் செட் பண்ணிக்கணும். Correct. We are always thinking no ன்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படும். அவங்களுக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக சொசைட்டிக்காக மரியாதை போயிடக்கூடாது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை தடுக்கும். சரியா? சோ அந்த இடத்துல வந்து நீங்க வலியுறுத்துறது என்னன்னா learn to say no. Yes. Whether as yes or no, but when it's a no, it's a no. At one point நீங்க வந்து அந்த தடையை விட்டு அந்த பார்டர் லைனை விட்டு நீங்க வெளியே வந்து தான் ஆகணும். சோ அந்த வகையில மீனுக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல தேவி சொன்னதை வச்சு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே முதல்ல வந்து நம்ம எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கணும். பெண்கள் சொல்லும் போது நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். Most of us don't know who we are. Yes. So you have to ask the question who am I? Because if you don't ask the question நான் யார் நீங்க கேட்கலனா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. It's very difficult. Correct. So first of all you must know who you are. Second you must know the purpose, what you're doing, what you want to do, what you want to achieve. நிறைய நேரங்கள்ல வந்து இந்த who you are சொல்லும்போது என்ன தோணுதுன்னா age is coming as a factor. என்கிட்டே பல பேர் கேட்டிருக்காங்க and I'm sure many women out there would have received the same comments. இதுக்கு மேல நீ என்ன சாதிக்க போற? 30 years ஆச்சு, 40 years ஆச்சு, 50 years ஆச்சு, 60 years ஆச்சு, இதுக்கு மேல என்ன சாதிக்க போற? என்ன செய்ய முடியும் உன்னால அப்படின்னு சொல்றது நிறைய நம்ம கேட்கிறோம். நிறைய சோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் சாதிக்கிறது அப்படின்றத விட நம்ம வந்து ஃப்ரீயா ஒரு விஷயத்தை செய்யறோம். நம்ம முழு மனதா ஒரு விஷயத்தை செய்யறோம். வாட் வி ஆர் அப்படி நீங்க சொன்னீங்கல்ல இப்ப வாட் வி ஆர் அப்படின்ற விஷயத்தை நம்ம உணர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் வேணும். அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. அப்பதான் அதை கூட நம்மளால உணர முடியும். அதுவும் இல்லைன்னா like what you say, that's it. Nothing else. Actually women when a lot of them don't understand that they go through a cycle. Correct. Okay, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து மண்ணுக்கு திரும்பி போற வரைக்கும் எங்களோட சைக்கிள் வந்து நிப்பாட்டாது. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய பெத்துட்டு பிறகு கூட பாருங்களேன் அவ்வளோ சாங்கியம் இருக்கும். சாங்கியம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, செய்யுங்க. ஆனா வாட் will happen is நம்ம வந்து ஒரு என்ன போட்டோம்னா ஓகே இது இந்த பிள்ளை இந்த வயசு வந்துருச்சு இது செய்யணும் இதை செய்யணும். ஸோ வாட் happens is விமனுக்கு வந்து 4 பகுதி இருக்கு. ஒண்ணு குழந்தையா இருக்கும் போது
குழந்தையா இருக்கும்போது ஒரு லெவலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கங்க பிள்ளைங்க ஓடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, விட்டுருவீங்க. ஏன்னா சின்ன பிள்ளையாச்சே, சொன்ன சொல்ல மாட்டீங்க. ஆனா வயசுக்கு வந்துட்டு பிறகு எஸ் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் தான். பிகாஸ் ஒரு பெண்ணா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியணும் ஏன் வந்து சில விஷயம் நாங்க செய்யக்கூடாதுன்னா, நீ செய்யாதம்மான்னு சொல்ற பதிலா இது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அதை வந்து முக்காவாசி பெற்றோர்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஸோ முக்கியமா பெற்றோர்களா இருக்கும் போதையோ இல்லாட்டி வாத்தியாரா இருக்கும் போது யாரா இருந்தாலும் சமுதாயத்துல சில விஷயங்கள் ஏன் நாங்க செய்யறோம்னா அது ஏன் செய்யல, ஏன் செய்யக்கூடாது, செய்யணும், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா நாளைக்கு இந்த பிள்ளை வெளியே போயிட்டு தேடும், தவறான பாதையில போனாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பண்ணிக்க தப்பு செய்யும்போதுன்னா அது பரவாயில்ல, நம்ம கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்துடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் வரும். அதுவும் ரெண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஓப்பனா, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸா பேச மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வர வரைக்கும் தான் தந்தையார் பக்கத்துல இருப்பாரு, கை தோல் போட்டு அம்மா எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, தந்தையாருக்கும் அந்த மகளுக்கும் தொடர்பு வந்து இப்படி ஆயிரும். The gap. Yes. Why is there so much of gap? It's your father, right? Right? Yes. So that is where the daughter loses the father. Father's love வந்துனா ஒரு தந்தையர் அன்புனா யாருக்கும் ஒரு லேசா தெரியாது. இப்போ எனக்கு ஏன் தெரியுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அப்பாடே ரொம்ப க்ளோஸா இருப்பேன், எங்க அம்மாடே க்ளோஸா இருப்பேன். சில விஷயங்கள் வந்து நம்ம தாயார் பேசுவோம், சில விஷயம் வந்து நான் ஓப்பனா அப்பாட்ட அப்படி பேசலாம், நிறைய விஷயம் செய்யலாம். Friendly talk. Very friendly. Because the truth is தாய் தந்தையர் வந்து நம்மளுக்கு வந்து முதல் கடவுள் மட்டும் இல்ல, அவங்க தான் குரு, அவங்க தான் ஃப்ரெண்ட். எல்லா விஷயத்தையும் நீங்க உடச்சி பேசலாம், அவங்க தான் தந்தையார் தாய். சோ இந்த கட்டம் வரும்போது நீங்க லூஸ் பண்ணிட்டீங்களா, அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம சொல்லுவோம் ஓ பிள்ளை வந்து வெளியே போயிடுச்சு, ஒரு ஆள் தேடுது, அன்பு தேடுது. அந்த அன்பு தேடுது ஏன்னா வீட்டுல கிடைக்காத அன்புனால வெளியே போறாங்க. Okay, so if you know how to give enough love, Yes. that child will not go from you. அந்த குழந்தை வந்து உங்கள்கிட்ட இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க. ஆனா உங்கள்கிட்ட இவ்வளவு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு இல்ல முடியாது, நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன்னா ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஒரு குழந்தை வந்து கல்யாணம் பண்ற கட்டத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் அப்பா அம்மா வந்து ஐயோ என் பிள்ளை வந்துருச்சு, வயசு வந்துருச்சா, கல்யாணம் பண்ணுறதா, அது வச்சு வர எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் யோசிப்பேன், இத்தனை வருஷம் எங்க போட்டா அந்த பிள்ளை வந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் வருது. சோ அந்த ஒரு இது, சோ அப்ப அந்த சைக்கிள் திரும்பி ஆரம்பிக்கும். பட் ஒரு பெண் குழந்தைய வந்து ஏன் படிக்க வைக்க மாட்டாங்க சில பேர், எனக்கு அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம கணக்கு நிறைய பெண்கள் படிக்கிறதா, நிஜமாலே ஒரு சொசைட்டில போய் பாருங்க படிக்க விட மாட்டாங்க. எனக்கு காசு இல்லைன்னுவாங்க, இல்லாட்டி ஆண் பையனுக்கு முத அனுப்புவாங்கன்னுவாங்க. இப்ப வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறுது, பெண் குழந்தைங்க வந்து இண்டிபெண்டா நான் வந்து பிடிபி லோன் எடுக்கிறேன், இந்த லோன் எடுக்கிறேன், இந்த லோன் போட்டு படிக்க போறாங்க. But அது கூட சொந்த முயற்சி தான். Yes, அது சொந்த முயற்சி. There's two types of community. நம்ம சமுதாயத்துல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு எல்லாமே கொடுப்பாங்க, ஓவரா கொடுப்பாங்க. இன்னொன்னு அறவே கொடுக்க மாட்டாங்க. அந்த மிடில் இருக்கிறது தான் நான் அக்கா நீங்க எல்லாம் தப்பிச்சு வந்தீங்க அந்த மாதிரி இருக்காங்க சில பேரு. ஸோ முக்கியத்துவம் வந்து நான் ஏன் வந்து பெண் குழந்தைங்க படிக்கணும் ஏன் சொன்னேன்னா, ஒண்ணு இட்ஸ் மேபி ஃபார் யூ இட்ஸ் பேப்பர் குவாலிஃபிகேஷன், பட் இட்ஸ் நாட். அந்த எக்ஸ்போஷர் வந்து வெளியே போய் தனியா வாழணும், வெளியே போயிட்டு இண்டிபெண்டா இருங்க, உங்க முடிவை வந்து தனியா செய்யுங்க. ஏன் செய்ய மாட்டீங்கன்னா பிகாஸ் நீங்க விடலையே, விட்டாதானே செய்யறது. ரைட்? இப்ப எங்க வீட்டை பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா எல்லாம் முடியாது, நீ எல்லாமே செய்யுமா செய், the encouragement is always there. அப்படின்னா நீங்க வந்து செய்யுங்க. if you need something you can always come back to me. Okay, if you're in trouble you don't know how to solve this problem, come back to me. So அந்த மாதிரி என்ன குழந்தைங்க திருப்பி நம்மகிட்ட வருவாங்க. So you're allowed to make mistakes. We must make mistakes. பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா தவறே பண்ணாம பிள்ளைகளை வளர்க்கணும், அது பிள்ளைகள் தவறே செய்யாம இருக்கணும். அது வந்து என்ன ஆயிரும்னா, தவறையே நீங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டம் இந்நாளைக்கு உங்க தாய் தந்தையர், இன்னைக்கு வந்து காலகட்டம் பாத்தீங்கன்னா தாயே இருப்பாங்க தந்தையர் இருப்பாங்க, சில நேரத்துல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் அந்த குழந்தை என்ன செய்யும்? சோ நீங்க முதல் நாள்ல இருந்து இல்லம்மா நீ இந்த பொறுப்பு எடுத்துக்கோ, சின்ன சின்ன பொறுப்புகள் வந்து வீட்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லா டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். whether it's money saving, whether it is doing housework, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலும் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
ஏன் ஆரம்பிக்க மாட்டீங்க? அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. என்னோட ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, இது நிறைய பெற்ற நீங்க சொல்லும் போதே பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது ஏன் எப்ப பார்த்தாலும் ஆண் பிள்ளைங்களும் பெண் பிள்ளைங்களும் பிரிச்சு பாக்குறீங்க? பிரிச்சு பாரு. அது வந்து தேவி சொன்ன மாதிரி மகாபாரதம் காலத்துல இருந்து எந்த வரைக்கும் தொடர்ந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அதே தான் நடக்கும் போல இருக்கு. அதாவது it's not only in Indian community, it is in every community. அதாவது பெண்ணுக்குனா இதுதான், ஆணுக்குனா இதுதான். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்ணும் ஆணும் ரெண்டு சமம் தான் சொல்லுவாங்க. ஆமா, ஆண் பிள்ளைகள் இல்லாத குடும்பத்துல அது பெண் தான் எடுத்து எல்லா விஷயத்தையும் அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்கள் சமைக்க முடியாது யார் சொன்னாங்க? ஆனா நிறைய பேர் சமைக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து சில பேர் பெற்றோர் என்கிட்ட சொல்லுவாங்க, மங்கு கூட கழுவ கூடாதுன்னு. நான் சொன்னேன், இது என்னது? This is all living skills. It's not culture. It's living skills. We are giving them to become independent. So பெண்களுக்கு வந்துட்டு நீங்க ஒண்ணு let them speak their mind. ஏன்னா பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, ஆனா சொல்ல முடியல. ஏன்னா கேள்வி கேட்டாலே நம்மள தப்பா பாக்குறாங்க. நிறைய அதாவது எப்படின்னா ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க ரிபெல்லா இருக்காங்க, அவங்க கெயின்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு போய் சேர்ந்துன்னு தவிர, ஆனா இந்த கேள்விக்கு பதில் சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில வந்து ஈடுபட மாட்டாங்க. சரி, நாளைக்கு இந்த இதே பெண் குழந்தை வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி போய் ஒரு குடும்பத்தை நடத்துறாங்கன்னா it all begins at home. அவங்க என்ன அவங்க அம்மா கிட்ட பாக்குறாங்க, அக்காட பாக்குறாங்க, தங்கச்சி பாக்குறாங்க, அப்பாட பாக்குறதா அவங்களும் அடுத்து செய்வாங்க. It's just a copy paste, right? But you must also keep in mind there are girls who don't get married. They are very independent. Correct. இவங்களுக்கு தான் இந்த கல்யாணம் பண்ணி போனவங்க பரவாயில்ல, கல்யாணம் பண்ணாம இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது இமோஷனல் பேசுறாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, because you see there again goes why a woman cannot make the stand that she doesn't want to get married. She doesn't want to get married. What's the problem? Yes. Okay, ஆனா அது இல்ல, நீங்க 50 வயசு வரைக்கும் கூட அந்த கேள்வி வரும், ஏன் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணல, ஏன் மணி இது பண்ணல, ஏன் அதை பண்ணல. நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, அவங்க வாழ்க்கை பார்த்துட்டு. பட் ஆக்சுவல் பாயிண்ட் இஸ் யூ ஆர் நாட் கிவிங் them the space for them to be them. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் அங்க கூட இல்லாம போச்சு. So for me, if you ask me, I think women should be given the opportunity to just be them because they are born creators. Yes. So do you think a creator will be very irresponsible? In fact, creators are the very responsible people. ஒண்ணு போவேனா, இன்னைக்கு உங்களுக்கு இங்க ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுலயே குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா? அப்ப நம்ம எப்போ சொல்றோம் தாய் இயற்கை மாதான்னு சொல்றோம். ஓகே, ஏன் இயற்கை மாதா நாங்க போறோம்னா, எப்போதும் இப்ப நாங்க ஒரு ஹீரோஸா இருக்கும்போது அந்த வகையில பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசுல கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் நேரம் எப்போ சொல்லுவேன், எங்கேயாச்சும் போங்க, ஒரு செடி மரம் கொடி ஒரு வாட்டர்ஃபால் எங்கேயாச்சும் போய் உட்காந்து அமைதியா இருங்க. அந்த டைம்ல அந்த குழந்தை அழுகும் போது இட்ஸ் ஜஸ்ட் டு லெட் கோ. ஸோ அப்ப அந்த இயற்கை அவங்களும் இயற்கை மாதிரி தானே. அப்ப விமன் as such comes from every dimension. It's not just ஒரு நம்ம பெண்ணா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். மனிதர் மட்டும் பெண்மை வந்து இயற்கையில நிறைய இருக்கு. இப்ப ஒரு குருவியை கூட பாருங்க, ஒரு யானையை பாருங்க, அவங்க கிட்ட ஏன் அந்த அன்பு இருக்குன்னா பிகாஸ் சம்திங் த ஹியூமன்ஸ் ஹேவ் ஃபர்காட்டன். ஹியூமன்ஸ் கிட்ட வந்துட்டு அதாவது மனிதர்கள்ட்ட இருந்து ஒரே விஷயம், ஈகோன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப பெருசா இருக்கு. சோ அந்த ஈகோன்னு இருக்கும் போது என்ன ஆயிரும்னா, நான் தான் பெருசு, நீதான் சிறுசு. ஸோ அந்த விமனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு உண்மை வந்து நமக்கு எல்லாமே இந்த 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 காலகட்டத்தில் நம்ம ரொம்ப யோசிக்கிறது என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து நீங்க படிக்க வச்சீங்கன்னா 100 ஜெனரேஷன் 100 தலைமுறைகளை நீங்க காப்பாத்துவீங்க. ஸோ அது வந்து நீங்க எந்த பெண்ணை தேட வேணாம், உங்க சொந்த வீட்டு பிள்ளைங்களையே நல்லா வளர்த்து அவங்களுக்கு சரியான வேல்யூஸ்லாம் கொடுத்து சரியான எக்ஸ்போஷர்லாம் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. அந்த ஒரு பெண் இந்த சமுதாயத்தை மாற்றும். This is what we are all doing here. Yes. So இது ஏன் நம்மளால செய்ய முடியுதுன்னா, எங்க தாய் தந்தையர்கள் ஒரு லெவல்ல வந்துட்டு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம இருந்தாலும் அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டனாதான் இன்னைக்கு எங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் வந்து எங்களுக்குள்ள வரணும். So I always tell people, nothing happens for no reason, everything happens for a reason.
காரணங்களின்றி காரியங்கள் நடக்கவில்லை, நடப்பதெல்லாம் பெரும் நன்மைக்கு அப்படின்ற ஒரு உண்மை. அதே சமயத்துல நீங்க வந்து love சொன்னீங்கல்ல, so love doesn't begin outside, it begins with you. So I always tell myself, love, kindness, peace, இதெல்லாம் நல்ல வார்த்தைகள். அதே வந்து anger, Yes. jealousy, hatred also begins with you. So you got to choose what you want to do. So எங்களை பொறுத்த வரைக்கும் love heals I just want Everything. I just want to add something to her. Sure. She was telling about like Sudandram and all that. Another thing is, இப்போ women பாத்தீங்கன்னா okay married வந்து விட்டுருவோம். Okay, they are married and all that. Sometimes ரொம்ப awareness கொடுத்தாலும் அவங்க சில விஷயத்துல மீறி வர முடியாது. Yes. Okay, True, அது very true. we cannot force them, right? And we are not telling them take the back and go on. அதெல்லாம் it's not that. அதாவது எந்த முடிவு எடுக்கனாலும் மத்தவங்க சொல்லி எடுக்காம நீங்க சுயமா நீங்க யோசிச்சு உங்களுக்கு எது பெஸ்ட், why you are here, Exactly. what you want to do, true, what is your vision, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யும்போது it's a freedom that you have. Exactly. You can express your emotions and whatever you want. So self love சொல்லும்போது they go and dressing up இதெல்லாம் தான் நிறைய மேட்டர் போகுது. அப்ப அந்த self loveன்றது வந்து என்னன்னா you must know when to say or where to say yes and where to say no. Okay, அதுல வந்து நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். பிகாஸ் நிறைய விஷயத்தை இப்போ அவங்க சொன்னது போல உமன் வந்துட்டு ஒரு உமன் நீங்க உருவாக்குறீங்கன்னா அது பல ஜெனரேஷனுக்கு போய் சேருது. கரெக்டா? ஸோ தட் உமன் இஸ் ஆக்சுவலி an asset to the entire world. அப்ப சில விஷயம் வந்துட்டு உங்களால சுயமா நீங்க முடிவு எடுத்தே ஆகணும்னா அதை நீங்க எடுத்தே ஆகணும். இது வந்துட்டு instead of telling for the married woman, I can say the one who's not married, the single one, the younger ones who is actually moving forward to the next life, you know. So marriage is nice, relationship is beautiful, but be wise in choosing. ஓகே, நீங்க வந்துட்டு நீங்க அவங்ககிட்ட பேசி பழக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இல்ல இது என்னை நான் இழந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா you shouldn't. Okay, another thing is you should always, it's not only relationship, it's also into your உங்களோட அச்சீவ்மெண்ட். நீங்க வந்து எதுக்காக இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு ரொம்ப வேணாம். நான் எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு உங்களுக்கு ஸோ போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா when MCO came and all that, it was a great hit for most of the artists. So there most of them, what I heard here is you போச்சுனா ஷோ முடிஞ்சு அது இல்லை, they are just waiting for another opportunity. இப்போ அவங்க வந்து பாடகி மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க another show for that. you MCO அந்த பிரச்சனையை வந்து அவுட்டர்ல போட்டு தான் பண்ணல. but what I saw on you is you were continuously creating something. correct இத பண்ணலாம், இத பண்ணி பார்க்கலாம் எப்படி ரீச் ஆகுது. you were trying and end up lemonade was born. Exactly. So அந்த மாதிரி be free to try. Yes. It's okay to make mistakes, you know. It's okay. It's fine to make mistakes actually. Exactly. தவறு பண்ணிடுவோம் ஏன்னா அப்படியே தான் நம்மள வளர்த்துருக்காங்க. நீ இப்படி செஞ்சினா இப்படி தவறாயிடும், இப்படி செஞ்சினா இப்படி தவறாயிடும், இப்படி நினைப்பாங்க, அப்படி நினைப்பாங்க. இதுதான் வந்து நமக்கு இல்ல நம்ம சமுதாயத்துல வந்து தப்பு செய்யறது வந்து அது ஓகேன்னு சொல்லி கொடுத்தது. அது ஒரு பெரிய குற்றமா இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு தப்பு செய்யலன்னா நம்ம எப்படியுமே எதுவுமே கத்து கொடுக்க முடியாது. பட் don't repeat a mistake so many times, then that's not a mistake. That means you are planning to make a mistake. Correct. But what happens is நிறைய பேர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது those who are not married, they are stuck because the community is always after them. And the சமுதாயம் வந்து it's not accepting what they want to do. Okay. But to me, I only one advice for you. You want to live for yourself or you want to live for somebody else? Exactly. Okay, first question. Second thing, who's feeding you? Not the community. You have to find your own money, your own life. You create your lifestyle. Correct. Okay, and there's really no harm in you doing whatever you want to do as long as you know you're on the right path. Correct. But there is another part. You don't move on if you don't heal yourself. So that's where she's telling you need to have self-love. Self-love won't happen overnight. Trust me, it will not happen overnight. Yes, it's a journey. Yes. So you need to go within. உங்களுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு நிறைய கேளுங்க, அழுவுறீங்களா, அழுத்து தீத்துருங்க. அது எவ்வளவுனா இந்த சொல்லுவாங்க ஒரு வீட்டுல 10 வருஷம் திறக்கலன்னா குப்பையா தான் இருக்கும். ஸோ சர்டன் ஏஜுக்கு வந்து நம்ம பல தப்புகள் செய்யலாம். தப்புகள்
சில விஷயம் வந்து நம்ம உணர்ந்து ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க முக்காவாசி. Yes. It just happens to be you make the wrong Yes, decisions, correct. you know, you meet the wrong person, Yes. meet the wrong set of Along the way, some mistake could have happened. Yes, Correct. but there is no such thing as time limit that you cannot correct yourself. Yes. Okay, so take that time off for yourself. Start living your life for yourself. Stop living for the world. Exactly. Because நாளைக்கு உங்களுக்கு எனக்கு கஷ்டம், உங்களுக்கு 10 வெளி பாக்கெட்ல இல்லைன்னா யாரு கொடுப்பா? ஆமா. அந்த டைம் நீங்க போய் சமுதாயம் கேட்டு பாருங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதே இவ்வளவு விஷயங்களை advice பண்றது செய்யாதுன்னு சொல்றாங்க. யாருமே உங்களுக்கு உதவிக்கு நிக்க மாட்டாங்க. So it's அதுதான் always முக்காவாசி important ஒரு பெண்ணுக்கு வந்து இண்டிபெண்டனா, no matter whether you're married, not married, divorced, whatever the category you are in, be independent. Yes. Independent gives you full force freedom. Correct. That is freedom is nothing like so nice. அதுதான் the Independence Day. The moment I walked out is the time I felt okay. From now onwards, I can make my decisions. Yes. I can think. I have the time to think that what I'm doing is right or not. Yes. You know, Yeah. and along the way, of course, you'll have emotions and sadness. இதெல்லாம் இருக்கு. You overcome that by healing yourself. Yes, If you need to cry it out. Yes. You can cry for months, but Correct. after that, get healed and come back. Yes. It's my force. Come full Yes. force. Yes, True. yes. And please forgive yourself Yes. and encourage yourself that you can do better. Yeah, I think it's important. For those people, யாரெல்லாம் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டாங்களோ என்ன செய்ய முடியும் என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா. You don't have to prove Yes. anything No need to to- no anybody need. Yes. except for yourself to know who you really are and ஆமா. what you're worth. ஆமா. Yes. இன்றைக்கு நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணோம், நிறைய டிப்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில வந்து ரேப் அப் பண்ற வகையில என்ன உங்களுடைய மெசேஜா இருக்கும் வெளியில இருக்கிற பெண்களுக்கு? ஓகே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா உமன் இப்போ இந்த லவ் அப்படின்ற மேட்டர் வந்து நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். யூ ஆர் த லவ் அப்படின்னு, சரியா? ஸோ யூ ஆர் த லவ்னா நீங்கள் பாருங்கள், அந்த செல்ஃப் லவ் வந்து நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? டோன்ட் கோ ஆன் த எக்ஸ்டர்னல் மேட்டர், உங்களோட பியூட்டியை பார்க்குறது, ஹவு மச் மணி யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப் அதுன்னு சொல்கிறத விட யூ சி ஆன் யுவர் இமோஷன் பார்ட். உங்கள் இமோஷன் பார்ட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்களை நீங்கள் விரும்புகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் அதை பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த செல்ஃப் லவ்ல வந்து நீங்கள் செல்ஃப் டிஃபென்சிவாக போறீங்களான்னு கூட நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும், உங்களுக்குள்ளே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் விதவுட் பிளேமிங் another person and you have to see where you are. The Smiling Minu, உங்களுடைய மெசேஜ் for women out there from all categories, all walks of life. In a word. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒன்று, இந்த வீடியோ பார்த்த கையோட ஒரு பேனா ஒரு பேப்பர் எடுங்க. ப்ளீஸ் லிஸ்ட் டவுன் வெரி ஆனஸ்ட்லி ஃப்ரம் யோர் செல்ஃப் வாட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யோர் வீக்னஸ். And then you also remember weakness is just to tell you what are the areas you need to improve, but you only focus on your strength and make your decisions based on what you want in life. Then you will see lots of changes in you and abundance will be overflowing in your life with tons of love, and that is divine love. So all the very best. இன்று கண்ணம்மா நிகழ்ச்சி மூலமா ஏதோ ஒரு பயனுள்ள விஷயம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருந்ததுன்னா நிச்சயம் எல்லோருக்கிடையுமே பகிர்ந்து கொள்ளுங்க. நம்மளுடைய லைஃப் நெட்வொர்க் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லெமனேட் வித் லீன்ஷோ லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வரும் நாட்களில் சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக படைக்க போகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெண் ட்ரிபியூட் டு விமன் அப்படின்னு சொல்லி பெண்கள் தினம் முன்னிட்டு அதையும் நீங்க பார்க்க போறீங்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சுன்னா எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க, வைரல் ஆக்குங்க இந்த வீடியோஸை. அப்படி எதுவும் குற்றக்குறைவு இருந்ததுன்னா எங்களை மன்னித்து அது தனிப்பட்ட முறையில எங்களுக்கு கமெண்டா கொடுங்க. நிச்சயம் அடுத்து வரும் நிகழ்ச்சிகள்ல எங்களுடைய தவறுகளை திருத்தி சிறப்பாக இன்னும் செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். அந்த வகையில இன்றைக்கு உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. லெமனேட் வித் லீன்ஷோடைய என்டையர் டீமோடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பணிக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மீடியா பார்ட்னர்ஸ் MKU, Sai FM, விமர்சகன், தமிழ் மலேசியா இந்தியன் ஃபேன் கிளப், பெர்சாத்தாம் மற்றும் ஹவுஸ் ஆஃப் இசை ஹெரிட்டேஜ் இவங்க அனைவருக்குமே மற்றும் வெளியே இருக்கிற எல்லா நபர்களும் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க, என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த வகையில எங்களுக்கு ஹெல்ப்பா இருந்ததுனாலும் அசிஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். So once again on behalf of Life Network TV, Lemonade with Lean Show, House of Isai Heritage, The Love Foundation,
Happy International Women's Day to you, Kannamma. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் மதையாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை காண்பதற்கு மறவாமல் யூடியூப் லைஃப் நெட்வொர்க் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.